Hi guys, welcome back to 2K Gamer. நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 100 Days Aqua Challenge Part 1. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஒரு ஐலாண்டில் இறக்கி விட்ருக்காங்க. எனக்கு இது பிடிக்காது இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேறு எங்கேனாச்சும் போயிடணும். ஃபஸ்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 வுட்டு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு பிக்கப் செஞ்சுட்டு அதுக்கு மேலே அயன் வச்சு அது பேர் என்னது ஸ்டோன் டூல்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே 3 வுட்டு வந்துச்சு. இப்போ இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் அங்கே இருக்குது. ஓகே கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போது ஸ்டிக்கு ஒன்று செஞ்சு பிக்காக்ஸ் ஒன்று செஞ்ச வேண்டியது தான் செஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக கீழே போய்ட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்குது. இப்போ மேலே போக வேண்டியது தான். ஓகே மேலே போயாச்சு. ஓகே இங்கே ஒன்று போட்டுடலாம் எதுக்கு கேப் மாதிரி. ஓகே இப்போது ஒரு ஆக்ட் மட்டும் செஞ்சுட்டு இங்கே இருக்க கொஞ்சம் வுட்டை மட்டும் எடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு நல்ல ஐலாண்டை தேடி போகலாம். நல்ல ஐலாண்ட்னா ஒரு பிளைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பக்கத்தில் வில்லேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். வில்லேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல இடமா இருக்கட்டும். அங்கே போயிட்டு உங்களுக்கு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இது வந்து வந்திருப்போம். அதுக்குள்ளே ஒரு நார்மல் ஐலாண்ட் வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் எடுத்து பிளைன்ஸில் போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல இடத்துல நின்று இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் இங்கே காப்பர் கண்ணில் மாட்டிச்சு. சரி எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிக்காக் செஞ்சு அந்த காப்பரை எடுத்துருவோம். ஓகேங்களா? பிக்காக் செஞ்சாச்சு. இப்போ வாங்க அந்த இருக்க காப்பரை எடுத்துருவோம். ஓகேங்க பார்த்தீங்கன்னா காப்பர் எடுத்தாச்சு. கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் கோல் இருக்குது. இது ஊருக்க தேவைப்படும். அப்படியே கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே கிட்டத்தட்ட ஒரு 10 எடுத்துருப்போம். போதும் இப்போதைக்கு போயிடுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் மறுபடியும். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். ஏன்னா என் பக்கத்தில் தண்ணியும் இருக்குது, உட்ஸும் இருக்குது. ஓகே இப்போதைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஸ்டார்டர் பேஸ் மாதிரி ஒரு 2 பிளாக்குக்கு கொஞ்சம் தூண் மாதிரி ஏற்றி வைப்போம். அதுக்காக வுட்டு தேவைப்பட்டு போயிட்டு வுட்டு எடுத்து வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வுட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அதை அப்படியே பிளாங்க்ஸாக மாற்றி நைட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு சின்ன பேஸ் மாதிரி கட்டிட்டு 10 தூங்க வேண்டியது தான். 10 தூங்க வேண்டியதானா வந்துட்டு பூரா பெட் வந்துன்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே வர வழியிலேயே எடுத்துட்டேன். 2 ஒயிட் உள்ள ஒரு ப்ரௌன் உள்ள எடுத்துட்டேன். நான் என்கிட்ட இங்கே செடிலாம் இருக்குது. அதை வச்சு செடி மீன்ஸ் இப்போ என்னது ஃப்ளவர் வச்சு டை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல இது பண்ணி முடிப்போம். அது பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சோடனே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தூங்கணும். அது தூங்கிறதுக்கு டை வேணும். டை எடுத்துக்கினேன். ஓகே அதுக்கப்புறம் பெட்டு நான் டையை இதுவாக மாற்றாமலே எங்கடா டையாக தான் மாற்றிட்டோமே எங்கடா வரலன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் இந்த உள்ளே எடுக்கலன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளே எங்கே இருக்குதுன்னு தேடி இருந்ததுன்னா இங்கே இருந்தது. அந்த லாஸ்ட்லேருந்து அதை பார்க்காம திருப்பி அங்கே போயிட்டு திருப்பி கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அந்த 3 எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு பெட்டை கிராஃப்டிங் பண்ணிட்டு தூங்கினேன். ஒரு வழியாக தூங்கிட்டேன். முதல் டே ஃபினிஷ் கைஸ். இது நம்ம நல்லா போகணும்னு வேண்டிக்கிறேன். இந்த முதல் டே முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல ஒரு கதவுக்கான ஒரு இடத்த உருவாக்கணும். கதவுக்கான இடம் தான் ஒன்றும் இல்லை, ஒரு 2 பிளாக் மட்டும் உடச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம போயிட்டு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த கார்னர்லாம் பிளாக் போட்டுடலாம். ஓகேங்களா? இது வேறு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேங்க. ஒரு 2 பிளாக்கு அது தெரியாமல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது பரவாயில்ல, அது வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வுட்டுலாம் போடணும். வுட்டு போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே அதுதான் வுட்டு போட்டேன். வுட்டு போடணும் போது அவன் அதில் ஏறி வந்துட்டான். ஏன்டா எப்போ எரியாமல் இருக்கான்னு நினைக்கும் போது இது பண்ணு வந்துட்டான். எனக்குன்னே வருவானுங்க போல். முதல்ல இவனை அடித்து காலி பண்ணோம். ஒரே அடி காலி. அவ்வளோதான் காலி அவன். ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு டோர் மட்டும் வச்சிடலாம் கைஸ். டோர் வைக்கிறதுக்கு நல்ல டோர்னாலே நல்லதுன்னா இந்த ஒயிட் உள் தான். இதில் டோர் சூப்பராக இருக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் இந்த இப்போ என்னது அக்கேஷியா உட்லேயுமே நல்லா கிடைக்கும், நல்லாயிருக்கும். அது நடுவில் ஒயிட் ஐ மீன் நடுவில் கிளாஸ்லாம் இருக்கும், அது நல்லாயிருக்கும். அது வேணும் அப்புறமா மாற்றிப்போம் நம்ம, ஓகேங்களா. அப்புறம் நான் உள்ளே இருக்க இந்த இதெல்லாம் செடியெலாம் வச்சு விட்டு ஒரு ஃபர்னஸ் செஞ்சுக்கணும். ஃபர்னஸ் செஞ்சுட்டு நம்ம அந்த இது எல்லாத்தையும் உருக்க வச்சிடலாங்க. உருக்கிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம இதுவும் காப்பர் ஆர்மர் எடுத்தோடனே இதை முடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, வச்சாச்சு. இப்போ உருக்க போடணும். உருக்க போடுற டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் என்ன நினச்சேன்னா உருகுற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு தான் நம்மக்கிட்ட அவ்வளோவா இல்லையே. ஸோ நம்ம அந்த கிராஸெல்லாம் வெட்டி இது வீட்டு எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து பிளான் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, அந்த தண்ணி ஓரமாக அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுக்கிறேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 10-15 எடுத்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இருக்கிறத ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ உருகி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஓகேங்களா. என் தெரிஞ்சு ஃபுல்லாக உருகிட்டு இருக்கும், இல்லாட்டி ஒரு 16-17 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஓகேங்களா. எவ்வளோ இருக்குது வந்து தான் நல்லாயிருக்கும். ஆமாங்க, 14 தான் இருக்குது. இப்போ நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா ஸ்டோன் மைன் பண்ணுவோம். நம்ம கிட்ட ஸ்டோன்னே இல்லை, அதனால் ஸ்டோன் மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் கல் பார்த்தேன்ல, அங்கே போயிட்டேன், ஓகேங்களா. ஓகே, போயிட்டு கொஞ்சம் மைனிங் பண்ணிட்டு இது உருகணுன்னே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஸ்டோன் மைன் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. அது கூட கொஞ்சம் 4 இது இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா. 21 தானா, என்ன பண்ணுறது இதை. சரி, இப்போ இது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல உருவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது இருக்குல்ல